மாநில முன்னாள் அமைச்சர் கே சைலஜாவுக்கு ஆதரவாக பாட்டு பாடியதால் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகிய குடும்பத்தினர் அதையும் பாடல் மூலம் எதிர்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். ബാലയക്കര പെണ്ണിന് ഒരു പേടിയില്ല. നമ്മൾ പാട്ട് ഇന്ന് തുടങ്ങിയല്ല. സമാധാന മതത്തിൻ്റെ പ്രവാചകം റസൂലിൻ്റെ നമ്മളെ ബെല്ലിപ്പാപ്പ ഉണ്ടാക്കിയ പാട്ടാണ്. അന്ന് മുതൽ നമ്മൾ തുടങ്ങിയ പാട്ടാണ്. പാട്ട് ഇതുവരെ ഇനി നിർത്തിയില്ല. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். பிரசாத், அந்த பாடலின் அர்த்தம் என்ன? அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பாடலின் மூலம்? விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தலச்சேரி பகுதியைச் சேர்ந்த மாளியக்கல் குடும்பம் என்கின்ற ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்கின்றது. 50 பேர் மேல் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த எமர்ஜென்சி காலம் தொட்டே தேசபக்தி பாடல்கள், மத நல்லிணக்க பாடல்கள் என்ற பல்வேறு பாடல்கள் பாடி வெளியிடுவது வழக்கம். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் இவர்களுடைய பாடல்கள் வைரலாகி இந்த கேரள மாநில மக்களையே இந்த குடும்பம் ஈர்த்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் போது இந்த குடும்பம் வாழ்கின்ற அந்த பகுதி என்பது கேரளாவினுடைய வடகரை மக்களவை தொகுதி. இந்த மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா போட்டியிட்டால் அவரை தங்கள் குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரிய வீட்டில் அவர்களை வர வச்சு அவரோடு அமர்ந்திருந்து அந்த பாடல்கள் பாடினார்கள். அவருக்கு ஆதரவாக பாடல்கள் பாடிய அந்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி மக்களை வெகுவாக ஈர்த்தது. இந்த சூழலில் கே சைலஜா கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்த நிலையில் இந்த குடும்பத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனம் என்பது தொடர்ந்து நடைபெற்றது. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் இந்த மாளியக்கல் குடும்பம் மீது விமர்சனத்தை தூற்றியிருந்தார்கள். இந்த சைபர் தாக்குதலுக்கு எதிராக இதே குடும்பம் காவல்துறைக்கு புகார் அனுப்பினாலும் அவர்கள் அதே இடத்தில் கூடி தங்கள் பாடல் மூலமாக அவர்கள் அந்த தங்களை எதிர்த்து சைபர் தாக்குதல் தொடுத்தவர்களுக்கு எதிராக தற்போது அந்த பாடலை பாடி அது இப்போது வைரலாகி வருகிறது. எமர்ஜென்சி காலம் தொட்டு பல்வேறு பாடல்கள் பாடி வருகின்ற எங்களுடைய குடும்பம் இவர்களுடைய தற்போது துடிக்கின்ற சைபர் தாக்குதலால் நாங்கள் நிறுத்தப் போவது இல்லை எனவும் தங்களுடைய பாடல் தேசபக்தி மற்றும் அரசியல் சார்ந்த மத நல்லிணக்க பாடல்கள் தொடர்ந்து பாடுவோம் எனவும் மூதாட்டி உள்ளிட்ட அந்த பெண்கள் கூறியிருப்பது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.